இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10 தேதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை. இன்றே டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். வணக்கம், இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். செய்திகளோடு நான் லக்ஷனா யாதவன். முதலில் தலைப்புச் செய்திகள். காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்கள் மற்றும் நீதியமைச்சரிடையே முக்கிய சந்திப்பு. தெல்லிப்பள்ளி ஆதார வைத்தியசாலை விவகாரம். சுரேஷ் பிரேமச்சந்திரன் முன்வைத்துள்ள கோரிக்கை. எரிபொருள் விலை குறைப்பு தொடர்பில் அமைச்சரின் முக்கிய அறிவிப்பு. தீபச்செல்வனின் நூல்கள் தடுப்பு. மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் விசாரணை. நெடுந்தீவுக்கான அரச படகு சேவையை திங்களில் அதிகரிக்க ஏற்பாடு. ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் மூடுவதாக ஈரான் அறிவிப்பு. எரிபொருள் விலைகளை குறைக்கிறது பாகிஸ்தான். களனியாற்றில் வெட்டுக்காயங்களுடன் ஆணின் சடலம் மீட்பு. தொடர்பான விரிவான செய்திகள். காணாமலாக்கப்பட்ட உறவினர்களுடனான முக்கிய சந்திப்பு ஒன்று நேற்று நல்லூர் பிரதேச செயலகத்தில் நடைபெற்றது. இந்த சந்திப்பில் நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்கார கலந்து கொண்டு காணாமலாக்கப்பட்ட உறவினர்களின் கருத்துக்கள், கோரிக்கைகள் மற்றும் கவலைகளை நேரடியாக கேட்டறிந்தார். பல ஆண்டுகளாக தமது அன்புக்குரியவர்களின் நிலை குறித்து பதில்களை எதிர்நோக்கி காத்திருக்கும் குடும்பங்களின் உணர்வுகளும் எதிர்பார்ப்புகளும் இதன்போது பகிரப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. காணாமலாக்கப்பட்டோருக்கான நீதி, உண்மை கண்டறிதல் மற்றும் பொறுப்புக்கூறல் தொடர்பான விடயங்களும் கலந்துரையாடப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாதிக்கப்பட்ட குடும்பங்களுடன் தொடர்ந்தும் கலந்துரையாடல்களை முன்னெடுத்து அவர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் நடவடிக்கைகள் குறித்து கவனம் செலுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்காரவிற்கும் ஜாழ் மாவட்ட பொது அமைப்புகளின் பிரதிநிதிகளுக்கும் இடையிலான சந்திப்பு ஜாழ் மாவட்ட செயலகத்தில் நேற்று இடம்பெற்றிருந்தது. தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலை மற்றும் அதனுடன் இணைந்துள்ள புற்றுநோய் சிகிச்சை பிரிவை மத்திய அரசாங்கத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற முன்மொழிவு அரசியல் சாசனத்திற்கும் 13வது திருத்தச் சட்டத்திற்கும் முரணானதாகும் என ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தெல்லிப்பளை பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் ப. லட்சுமண ராஜா தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலை மற்றும் அதனுடன் இணைந்துள்ள புற்றுநோய் பிரிவை மத்திய அரசாங்கத்திடம் கையளிக்க வேண்டும் என கருத்து வெளியிட்டதாகவும் அதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனும் ஆதரவு தெரிவித்ததாகவும் குறிப்பிட்டார். இலங்கையின் 13வது திருத்தச் சட்டத்தின் கீழ் போதனா வைத்தியசாலைகள் மற்றும் விசேட வைத்தியசாலைகள் தவிர்த்த ஏனைய அனைத்து வைத்தியசாலைகளும் மாகாண சபைகளின் நிர்வாகத்தின் கீழ் வருவதாக அரசியல் சாசனத்தில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை தவிர்த்த ஏனைய வைத்தியசாலைகள் அனைத்தும் மாகாண சபையின் அதிகார வரம்பிற்குள் உள்ளதாக குறிப்பிட்ட அவர், இத்தகைய அதிகாரங்களை பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டம் அல்லது மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் மூலம் மாற்ற முடியாது எனவும் குறிப்பிட்டார். மாகாண சபைக்கு வழங்கப்பட்ட அதிகாரங்களை மீண்டும் மத்திய அரசிடம் ஒப்படைக்க வேண்டுமெனில் அதற்கு அரசியல் சாசன திருத்தம் அவசியம். நாடாளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை பெற்று சட்டத்தை திருத்திய பின்னரே அது சாத்தியமாகும். அதற்கு மாறாக மேற்கொள்ளப்படும் எந்த நடவடிக்கையும் சட்டவிரோதமானதாகும் என அவர் தெரிவித்துள்ளார். உலக சந்தையில் தற்போது குறைந்திருக்கும் எரிபொருள் விலை இதே நிலையில் தொடர்ந்தால் அடுத்த ஆகஸ்ட் மாதம் அல்லது செப்டம்பர் மாதம் அளவில் நாட்டு மக்களுக்கு நிவாரணம் வழங்கக்கூடியதாக இருக்கும் என்று அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், அரசாங்கம் ஏற்கனவே எரிபொருளுக்கு நிவாரணம் வழங்கி வருகின்றது. 1 லிட்டர் டீசல் மற்றும் 1 லிட்டர் பெட்ரோல் ஆகியவற்றிற்கு 100 ரூபாய் மற்றும் 20 ரூபாய் என நிவாரணம் வழங்கப்பட்டு வருகின்றது. பொதுச்சந்தையில் பொருட்களை வாங்குவது போல எரிபொருளை உடனடியாக கொள்வனவு செய்ய முடியாது. முறையான கேள்வி மனு நடைமுறையின்படி ஒப்புக்கொள்ளப்பட்ட விலையில் அதனை பெற வேண்டும். எனவே தற்போது உலக சந்தையில் நிலவும் எரிபொருள் விலை தொடர்ந்தும் நீடித்தால் ஆகஸ்ட் மாதம் அல்லது செப்டம்பர் மாதம் அளவில் பொதுமக்களுக்கு எம்மால் நிவாரணம் வழங்க முடியும். எரிபொருளின் விலையை கூடிய விரைவில் குறைக்க வேண்டும் என்பதில் நாம் உறுதியாக இருக்கின்றோம் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். சுங்கத்துறையால் தடுத்து வைக்கப்பட்ட ஈழத்து எழுத்தாளர் தீபச்செல்வனின் நூல்கள் தொடர்பில் கடந்த 18ஆம் நாளன்று கொழும்பிலுள்ள இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் விசாரணை இடம்பெற்றுள்ளது. இதன்போது எழுத்தாளரின் தரப்பு சார்பாக சட்டத்தரணி விரஞ்சன ஹேரத் மற்றும் சட்டத்தரணி நடராஜா காண்டிவன் ஆகியோர் முன்னிலையாகியுள்ளனர். இதேவேளை எதிர்த்தரப்பு வாதிகளாக முறைப்பாடு செய்யப்பட்ட பாதுகாப்பு அமைச்சு, கலாச்சார அமைச்சு மற்றும் சுங்கப்பிரிவு சார்பில் சட்டத்தரணி மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டுள்ளனர். தமிழ் மக்கள் சார்ந்த நினைவுகளையும் கதைகளையும் எழுதுகின்ற உரிமை தமக்கு உள்ளமையை விசாரணையின் போது சுட்டிக்காட்டியதாகவும்
இந்த விடயத்தில் விரைவில் நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் இருப்பதாகவும் விசாரணையின் முடிவில் தீபச்செல்வன் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். நெடுந்தீவுக்கான அரச கடற்போக்குவரத்து சேவை எதிர்வரும் திங்கட்கிழமை தொடக்கம் ஒவ்வொரு திங்கட்கிழமைகளிலும் அதிகரிக்கப்பட்ட வகையில் இடம்பெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் ஒவ்வொரு திங்களும் நெடுந்தீவிலிருந்து காலை 6:15 மணி, காலை 6:45 மணி ஆகிய நேரங்களில் குறிகாட்டுவான் நோக்கி புறப்பட்டு மீண்டும் குறிகாட்டுவானிலிருந்து காலை 7:30 மணி, காலை 8:30 மணி ஆகிய நேரங்களில் நெடுந்தீவை நோக்கி செல்ல ஏற்பாடாகியுள்ளதுடன் மாலைநேர சேவையில் தேவை ஏற்படின் மேலதிக அரசு படகுகளை சேவையில் ஈடுபடுத்தவும் ஏற்பாடாகியுள்ளது. நெடுந்தீவு குறிகட்டுவானிடையான சேவையில் ஈடுபடும் வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பொறுப்பிலுள்ள வடதாரகை, நெடுந்தாரகை என்பன திருத்த வேலைகள் முடிந்து தற்போது சேவையில் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் மூடப்போவதாக ஈரானின் இராணுவ தலைமையகம் அறிவித்துள்ளது. லெபனானில் இஸ்ரேல் தொடர்ந்து போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி வருவதாலும் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான தற்காலிக உடன்படிக்கையின் முதல் பிரிவை அமெரிக்கா செயற்படுத்த தவறியதாலும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து ஈரானின் உயர்மட்ட இராணுவ தலைமையகம் கதம் அல் அன்ஃபியா அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. அதில் போரை முடிவுக்கு கொண்டு வரும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் முதல் விதியை செயற்படுத்தாமல் அமெரிக்கா தனது கடமையை தெளிவாக மீறியுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதன்படி இந்த நேர்மையற்ற தன்மைக்கு எதிராகவும் தெற்கு லெபனானில் இஸ்ரேலால் போர் நிறுத்தம் தொடர்ந்து மீறப்பட்டு வருவதற்கு பதிலடியாகவும் இந்த கப்பல் போக்குவரத்து முடக்கம் அறிவிக்கப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. அமெரிக்காவும் ஈரானும் அண்மையில் 14 அம்சங்கள் கொண்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட்டதன் பின்னணியில் கடந்த 2 நாட்களாக ஹோர்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்து வழமைக்கு திரும்பியிருந்தது. இதன் காரணமாக உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலையும் போர்க்காலத்தை விடவும் பாரிய வீழ்ச்சியை கண்டிருந்தது. இவ்வாறானதொரு பின்னணியில் ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் மூடப்போவதாக ஈரான் இராணுவம் அறிவித்துள்ளமை உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலையை மீண்டும் அதிகரிக்கும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா ஈரான் போர் முடிவிற்கு வந்ததை அடுத்து ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்பட்ட நிலையில் உலக சந்தையில் எரிபொருள் விலை குறைவடைந்து வருகிறது. இந்த எரிபொருள் விலை குறைவை கருத்திற்கொண்டு மக்களுக்கு நன்மை அளிக்கும் வகையில் பாகிஸ்தான் அரசாங்கம் எரிபொருள் விலைகளை குறைக்க முடிவு செய்துள்ளது. அதன்படி 1 லிட்டர் பெட்ரோலின் விலை 74 ரூபாய் குறைக்கப்பட்டு 299 பாகிஸ்தான் ரூபாயாகவும், 1 லிட்டர் டீசலின் விலை 67 ரூபாய் குறைக்கப்பட்டு 311 பாகிஸ்தான் ரூபாயாக நிர்ணயிக்கப்படும் என்று பாகிஸ்தான் பிரதமர் செபாஸ் ஷெரீப் அறிவித்துள்ளார். கடந்த பிப்ரவரியில் ஈரான் அமெரிக்கா மோதல் தொடங்கியதைத் தொடர்ந்து எரிபொருள் விநியோகத்தில் ஏற்பட்ட இடையூறுகளை கருத்தில் கொண்டு நாட்டில் எரிபொருள் விலையை உயர்த்துவதற்கான நடவடிக்கைகளை பாகிஸ்தான் அரசாங்கம் எடுத்திருந்தது. உலக சந்தையில் எரிபொருள் விலை குறைவடைந்து வரும் நிலையில் இந்த விலை குறைவு முழு பலனும் நுகர்வோருக்கு வழங்கப்படும் என்று பாகிஸ்தான் பிரதமர் வெளியிட்ட ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். கடுவெல வெளிவிட்டவில் உள்ள கலனியாற்றின் பாலத்திற்கு அருகே வெட்டுக்காயங்களுடன் ஆணொருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. காவல்துறையினரின் தகவல்படி இறந்தவர் 38 வயதுடைய டொம்பியைச் சேர்ந்தவர் ஆவார். பாலத்திற்கு அருகே அடையாளம் தெரியாத நபரின் சடலத்தை கண்ட அப்பகுதி மக்கள் இதுகுறித்து கடுவெல காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறை அதிகாரிகள் நடத்திய ஆய்வின் போது அவரது தேசிய அடையாள அட்டை கண்டெடுக்கப்பட்டு மேற்கண்ட தகவல்கள் தெரிய வந்தன. கடுவெல பதில் நீதிபதியால் நீதித்துறை விசாரணை நடத்தப்பட்டது. டுபகொட சோகோ காவல்துறை குழுவினரின் பரிசோதனைக்கு பிறகு சடலம் பிரேத பரிசோதனைக்காக மருத்துவ அதிகாரியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. செய்திகள் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்கள் மற்றும் நீதியமைச்சரிடையே முக்கிய சந்திப்பு. தெல்லிப்பள்ளி ஆதார வைத்தியசாலை விவகாரம். சுரேஷ் பிரேமச்சந்திரன் முன்வைத்துள்ள கோரிக்கை. எரிபொருள் விலை குறைப்பு தொடர்பில் அமைச்சரின் முக்கிய அறிவிப்பு. தீபச்செல்வனின் நூல்கள் தடுப்பு. மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் விசாரணை. நெடுந்தீவுக்கான அரச படகு சேவையை திங்களில் அதிகரிக்க ஏற்பாடு. ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் மூடுவதாக ஈரான் அறிவிப்பு. எரிபொருள் விலைகளை குறைக்கிறது பாகிஸ்தான். கழனியாற்றில் வெட்டுக்காயங்களுடன் ஆணின் சடலம் மீட்பு. இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.